ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சிவபெருமானின் அஷ்டவீர செயல்களில் 7வதாய் திகழ்வது அந்தகாசுரன் வதம். இதில் சிவபெருமான் தன் சொந்த மகனான அந்தகனையே வதம் செய்ததுதான் மிக சிறப்பான ஒன்று. என்னது, ஈசனுக்கு அசுர மகனா? ஆமாங்க, சிவபெருமானின் அசுர மகன்தான் அந்தகாசுரன். ஆணவமும் அதிகாரமும் ஒருவனின் வீழ்ச்சிக்கும் மன்னிப்பு ஒருவனின் எழுச்சிக்கும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் ஒரு கதாபாத்திரம்தான் இந்த அந்தகாசுரன். அந்த அந்தகாசுரனின் கதையை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்க போறோம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் உலகம் முழுதும் மகிழ்ச்சி பொங்கி இயல்பு நிலை சரியாக இருந்தபோது சிவபெருமானும் பார்வதி தேவியும் மந்தார மலையின் பாரிஜாத மலர் தோட்டத்தில் மகிழ்ச்சியாய் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தனர். அங்கு அந்த தெய்வீக தம்பதியினர் சுற்றி திரிந்து ஆனந்த நடனமாடி தங்கள் கால்படும் ஒவ்வொரு புல்லையும் ஆசீர்வதித்து தம் படைப்பின் அழகை கண்டு மகிழ்ந்து ஓர் இடத்தில் அமர, அப்போது பார்வதி அம்மையார் விளையாட்டுத்தனமாய் ஈசனின் பின்னால் சென்று அவர் கண்களை மூடினாள். அதனால் அந்த தருணத்திலே பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது. அப்படி அந்த திடீர் இருளால் பார்வதி தேவியாரோ பதற்றமடைந்து நடுங்கி போனாள். அதனால் அவள் உள்ளங்கை வியர்க்க கூட அச்சமயம் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்த வெப்பத்தால் அந்த வியர்வையானது துளிகள் ஆகி தரையிலும் விழுந்தது. வீழ்ந்த அடுத்த நொடியே அது பயங்கரமான அசுர ஆண் குழந்தையாய் போனது. பிறந்ததும் அது கர்ஜித்து பெரும் சப்தத்தை உண்டாக்கியது. சிரிக்கவும் அளவும் எச்சில் சுரக்கவும் முகம் முழுக்க நாக்கை சுழற்றி துடைக்கவும் துவங்கியது. மேலும் அது தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயல அக்குழந்தையானது பிறவியிலேயே குருடனாய் இருந்தமையால் தடுமாறி கீழேயும் விழுந்தது. அப்படி தன் வியர்வை துளிகள் ஒரு குழந்தையாய் போனதையும் அதுவும் கொடிய கரிய உருவமும் அசுரத்தனமுமாய் அந்த உயிர் இருந்ததையும் கண்டு பார்வதி தேவியாரோ அலறினாள். அதை கேட்டு சிவபெருமானோ, பார்வதி, என்னை பயமுறுத்த என் கண்ணை மூடிவிட்டு நீ ஏன் பயப்படுகிறாய் என சிரித்து கொண்டே கேட்க, அப்போதே அவளும் நிலைமை அறிந்து சிவனின் கண்களில் இருந்து கைகளை எடுத்தாள். மகாதேவரும் கண் திறந்தார். பூமிக்கு ஒளி மீண்டும் வந்தது. அந்த முதல் ஒளி அசுர குழந்தையின் மேல் பட்டதும் அது இன்னும் பயங்கரமாய் இருளை விட அதிக கருப்பாய் மாறியது. அதனால் மேலும் பயந்தாள் பார்வதி. அவள், ஈசனே, இது எப்படி நிகழ்ந்தது? நமக்கெப்படி இந்த அசுர குழந்தை பிறந்தது என பதறியபடி கேட்க, அதற்கு ஈசனோ, தேவி, உன் வியர்வை என் வெப்பத்துடன் கலந்ததால் இந்த உயிர் உருவாகியது. நீ என் கண்களை மூடிய சமயம் உலகம் இருளில் சூழ்ந்தபோது இவன் பிறந்ததால் இக்குழந்தையானது அசுரனாய் பார்வை அற்றவனாய் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இவன் நம் மகன் ஆவான். ஆகவே உன் இதயத்தில் அன்புடன் இக்குழந்தையை நீ பாதுகாக்க வேண்டும். இவனுக்கு நான் அந்தகன் என பெயரிடுகிறேன் என்றார். பார்வதி தேவியும் அதை ஏற்றாள். அவனை பாதுகாத்தாள். அந்தகன் வளர வளர அவரின் அசுர குணமும் அதிகரித்து கொண்டே போனது. அதனால் எப்போதுமே பார்வதி தேவி அவனை பற்றி பயந்து கொண்டே அவனை வளர்த்தாள். அப்படியே பல வருடங்கள் கழிந்தது. அடுத்த யுகமே துவங்கியது. அதில் பூமியை சார்ந்த இரண்யகசிபு, இரண்யாட்சன் எனும் இரு அசுர சகோதரர்கள் வலிமை மிக்க தம் ராட்சத படையுடன் உலகையே வெல்ல தயாராயிருந்தனர். அதில் மூத்தவன் இரண்யகசிபு. அவனுக்கு பல மகன்கள் இருந்தனர். இளையவன் இரண்யாட்சனுக்கு திருமணம் ஆகாததால் சொந்தமாய் அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் தனது ராஜ்யத்திற்கு வாரிசை தேடிய அவன் காட்டில் சென்று பெரும் தவம் செய்தான். சிவபெருமானின் நாமத்தை தொடர்ந்து அவன் பல காலமாய் உச்சரிக்க, அதில் நிறைவடைந்த ஈசனும் அவன் முன் தோன்றி வேண்டும் வரம் யாது என கேட்க, அதற்கு அந்த அசுரன், சர்வேசுரா, உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. என் சகோதரனுக்கு வலிமை மிக்க பல மகன்கள் உள்ளார்கள். ஆனால் எனக்கோ என் வம்சத்தை விருத்தியாக்க சந்ததி இல்லை. என் பிறகு என் அசுர படையை நடத்த தலைவனும் இல்லை. ஆகவே என் பெயரை சுமக்க எனக்கொரு மகனை அருளுங்கள் என்றான். அதை ஏற்ற சிவபெருமானும், இரணியாட்சா, உன்னைப் போலவே வலிமையாக வெல்ல முடியாதவனாய் எனக்கொரு அசுர மகன் இருக்கிறான். அந்தகன் எனும் பெயர் கொண்ட அவனை நீ வேண்டுமென்றால் தத்தெடுத்துக்கொள்.
அவனை உன் சொந்த மகனாகவும் ஆக்கிக்கொள் எனக் கூற, அந்த வரம் இரணியாட்சனுக்கும் பிடித்து போகவே அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அதனால் ஒரு நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பார்வையற்ற தம் மகன் அந்தகனை இரணியாட்சனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். இப்படியாய் அரியணைக்கு வாரிசை பெற்ற இரணியாட்சனும் அத்துடன் நிற்காமல் மேலும் பிரம்மதேவரை நோக்கி தவத்தை தொடர்ந்தான். அதன் மூலம் பல வரங்களை பெற்று தேவர்களை தோற்கடித்து அசுர ஆட்சியை உலகிலும் நிலைப்படுத்தினான். போதாததற்கு பூமியையே சுருட்டி பாதாளத்தில் மறைத்தும் வைத்தான். இதனால் அனைவரும் துன்பமுற திருமால் வராக அவதாரம் எடுத்து இரணியாட்சனை கொன்று அமைதியை நிலைநிறுத்தினார். இப்படியாய் அந்த இரணியாட்சனின் ஆட்சி முடிவுக்கு வர அவனின் மகனாம் அந்தகன் முடிசூட வேண்டிய நிலை வந்தது. ஆனால் அதை மற்ற அசுர உறவினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். எப்படி ஒரு வளர்ப்பு மகன் இந்த அசுர பேரரசை ஆள முடியும்? அதுவும் ஒரு குருடன் எப்படி இந்த ராட்சத வம்சத்தின் சிம்மாசனத்தில் அமர முடியும் என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்மொழிந்தனர். அதையெல்லாம் கேட்க கேட்க பெரும் வருத்தம் கொண்டான் அந்தகன். ஆகவே அன்றிரவுதானே அவன் தன் ராஜ்யத்தையும் அனைத்து வசதிகளையும் உதறிவிட்டு காட்டிற்கு சென்றான். அங்கு மர உரி உடுத்தி கரங்களை மேலே உயர்த்தி ஒற்றை காலில் நின்று காற்றை மட்டும் உணவாய் கொண்டு பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அது பல்லாயிரம் ஆண்டுகளாய் தொடர்ந்தது. பின் அதுவும் போதாதென்று தன் 4 பக்கமும் நெருப்பு மூட்டி அதன் நடுவில் நின்று தன் சதையை வெட்டி வெட்டி அந்த நெருப்பில் இட்டு தவம் செய்தான் அந்தகன். அதுவும் 1 வருடத்திற்கு மேலாய் தொடர்ந்தது. இறுதியில் எலும்பும் நரம்பும் மட்டுமே அவன் உடலில் எஞ்சியிருந்தது. பிரபஞ்சத்தில் அதை போன்றதொரு தவம் செய்தவர் எவரும் இல்லை. பின் அதையும் முடித்து அதைவிட கடும் முயற்சி ஒன்றை செய்ய அவன் முடிவெடுக்கையில் பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி, அசுரனே, என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அவன் முதலில் தனக்கு பார்வை திறன் கிட்ட வேண்டும் என்றான். பிரம்மரும் அதற்கு இசைந்தார். அடுத்ததாய் அவன் எனக்கு அழியாமை வேண்டும் என்றான். ஆனால் அதற்கு பிரம்மரோ, இரவாமைக்கு வாய்ப்பில்லை அந்தகா, பிறந்தவர் எவருக்கும் இறப்புண்டு. வேண்டுமென்றால் எந்த சூழ்நிலையில் எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்பதை வேண்டுமெனில் தேர்வு செய் என்றார். உடனே அவனும் தீவிரமாய் யோசித்துவிட்டு பிரம்மதேவரை நோக்கி, தேவரே, அப்படி என்றால் என்று என் தாயை பார்த்து அவளை என் மனைவியாக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்போது எனக்கு இறப்பு நிகழட்டும் என்றான். அவன் அப்படி கேட்க காரணம், எந்த ஒரு உயிரும் தன் தாயை பார்க்கும்போது பாசமே கொள்ளும். தாயை கண்டு மோகிப்பவர் எவரும் கிடையாது. ஆகவே நானும் என்னை பெற்ற தாயை அப்படி பார்க்க மாட்டேன் என்பதை உணர்ந்து அவன் அப்படி ஒரு வரத்தை கேட்டான். பிரம்மதேவரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க அழகிய உடலும் ஒளி பொருந்திய கண்களும் கூட அழிவில்லா திவ்ய ஆயுதங்களும் பெற்றான் அந்தகாசுரன். பின் காட்டை விட்டு நாட்டை அடைந்தவன் நொடியில் தன் உறவினர்கள் கைவசம் இருந்த தன் பேரரசை தன் உடைமை ஆக்கினான். தொடர்ந்து 3 உலகங்களையும் போரிட்டு வென்றான். ஆரம்பத்தில் சற்றே நல்லாட்சிதான் செய்தான். போக போக அவனுக்குள் அசுர குணம் கிளர்ந்தெழுந்தது. காலப்போக்கில் துறவரத்தை கைவிட்டு பொருளாசை கொண்ட அவன் தேவர் உலகில் இருக்கும் அனைத்து தேவர்களிடமிருந்தும் வரி வசூலிக்கவும் ஆரம்பித்தான். தன் சக்திக்கு இணையாய் எவருமே இல்லை என இருமாப்பு கொண்ட அவன் அனைவரையும் துன்புறுத்தவும் ஆரம்பித்தான். பல்லாயிரக்கணக்கான பெண்களை மணந்து அவர்களுடனேயே பெரும்பான்மையான நேரத்தையும் செலவிட்டான். அவனால் பல பெண்கள் தம் வாழ்வை இழந்தனர். கூட தேவர்கள் எல்லாரும் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு பெண் வேடமிட்டு ஏவல் படி செய்யும் பணிப்பெண்ணாய் ஆகினர். அப்படியே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிந்தது. அந்த துஷ்பிரயோகனின் ஆட்சியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் அனைவரும் இவனிடமிருந்து எப்போது நமக்கு விடிவு வரும் என்று எண்ணி சிவபெருமானிடம் சென்று முறையிட அவர் அந்தகனின் அழிவு காலத்தை குறிக்க ஆரம்பித்தார். ஆகவே அவனை அழிக்க சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்தார். மந்தாரமலை உச்சியிலுள்ள குகையில் முதுமை தோற்றத்தில் தவம் செய்ய ஆரம்பித்தார். அந்த முதிய துறவிக்கு சேவை செய்யும் பணிப்பெண்ணாய் பார்வதி தேவியும் குகையில் வந்து தங்கினாள். இந்நிலையிலே ஒரு நாள் அந்தகன் தான் பிறந்த இடத்தை பார்க்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு விசாகன், ஹஸ்தி எனும் தன் 2 அசுர தளபதிகளை அழைத்து கொண்டு மந்தாரமலை பகுதிக்கு சென்றான்.
அந்த இடத்தின் அழகில் மயங்கிய அவன் அங்கேயே சில காலம் தங்கலாம் என முடிவு செய்து அதற்கு ஏற்ற இடத்தை பார்த்து வருமாறு கட்டளையிட்டு தன் மந்திரிகளையும் அனுப்பி வைத்தான். சென்ற அவர்களும் நெடும் தொலைவு தேடி அங்கு ஒரு குகையை கண்டார்கள். அதிலே ஒரு துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். நீல நிற தொண்டை, உடல் முழுக்க சாம்பல், கழுத்தில் மண்டை ஓட்டின் மாலை, ஜடைமுடி தரித்து அதில் பிறை நிலவை பதித்து வைத்திருந்தார் அந்த தவம் செய்யும் முதிய துறவி. அவர் அருகிலே ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள். பிரபஞ்சத்தின் மொத்த அழகும் ஒன்று சேர்ந்தது போல் இளமையும் பெண்மையும் நிரம்ப பெற்றவளாய் அவள் அந்த துறவிக்கு முழு நேரம் பணிவிடை செய்து அமைதியாக அவ்விடத்தில் வாழ்ந்து வந்தாள். அவளை கண்டதும் அந்த அசுர தளபதிகளோ பரவசம் அடைந்தனர். இந்த அழகு பெட்டகத்திற்கு ஏற்ற துணை நம் மன்னவன் அந்தகன் அல்லவா, இவளே அவருக்கேற்ற மனைவி என அவர்கள் தங்களுக்குள்ளே முடிவு செய்து ஓடி வந்து அந்தகனிடம், அசுர அரசே, அதோ தெரிகிறதே அந்த மலை உச்சியின் மையத்தில் உள்ள குகை ஒன்றில் ஒரு அழகான இளம்பெண் ஒருவள் இருக்கிறாள். ஒரு முதிய துறவிக்கு பணிவிடை செய்து வாழும் அவளே உமக்கேற்ற மணமகள். வாரும் மன்னா, அவளை போய் அழைத்து வாரும் என்றனர். அதை கேட்டு மோகம் கொண்ட அந்தகனும் விசாகனையும் ஹஸ்தியையும் நோக்கி, அப்படியென்றால் நீங்கள் எதற்கு இருக்கிறீர்கள்? அவளை போய் நீங்களே அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். அப்படியே தளபதிகளும் குகைக்கு சென்று தவத்தில் இருந்த துறவியிடம், ஓ முதியவரே, இவ்வளவு அழகான மனைவி இருந்து உமக்கு என்ன பயன்? அவளை இந்த உலகின் அரசனாம் அந்தகனுக்கு மனம் செய்து கொடு. அவர் அவளை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பார். எண்ணம் என்ன என அதட்டி கேட்டனர். அதற்கு மாற்றுருவில் இருந்த சிவபெருமானோ மெல்லிதாய் புன்னகைத்தபடி, வேண்டுமென்றால் உங்கள் தலைவனை நேரே வந்து அவளை அழைத்து செல்ல சொல்லுங்கள் என்றார். அப்படியே அவர்களும் அதை சென்று அந்தகனிடம் கூற, அவனும் அப்பெண்ணை அடைய வேண்டும் என விரும்பிக் கொண்டு ஆவலாய் குகை வந்தான். ஆனால் குகை வாசலிலேயே அவனை தடுத்த சிவனின் பாதுகாவலர்களாம் சிவபூத கணங்கள் அவனை நைய புடைத்து சுருட்டி பெரும் கடலில் கொண்டு போய் அமிழ்த்தின. அதிலிருந்து மீண்டு வந்த அந்தகன் மறுபடியும் பெரும் ராட்சத படையுடன் அக்குகைக்கு வர, சிவபூத கணங்களுக்கும் அசுர படைக்கும் இடையே பெரும் யுத்தம் மூண்டது. அது பல்லாயிரம் வருடங்களாய் தொடர்ந்தது. அந்நேரத்திலே சிவபெருமான் அந்த முதிய துறவி வடிவத்திலேயே பசுபத நோன்பு எனும் விரதத்தை கடைபிடித்திருந்தார். அந்த நோன்பு முழுமையாய் முடிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர் பார்வதி தேவியை அழைத்து, தேவி, இந்த நோன்பை முடித்து நான் எழும் வரை என் பூதகணங்கள் உன்னை காக்கும் என்று கூறி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். தேவியும் தைரியமாயிருந்தாள். போரும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. காலங்கள் கழிய நந்திதேவர் முதலிய படைகள் சற்றே பின்வாங்க ஆரம்பித்தது. இதனால் பார்வதி தேவி மற்ற கடவுள்களை உதவிக்காக அழைத்தாள். சிவபெருமானை தவிர எந்த ஆணிற்கும் குகைக்குள் நுழைய அனுமதி இல்லாத காரணத்தால் அனைத்து தெய்வங்களும் பார்வதி தேவிக்கு உதவ தம் சக்திகளை அனுப்பி வைத்தனர். பெண் வடிவம் தாங்கி பல தேவர்களும் கடவுள்களும் மகா முனிவர்களும் பார்வதியின் குகைக்குள் தோன்றினர். பிரம்மா, விஷ்ணு, இந்திரர் என அனைவரும் பெரும் படையுடன் அசுரர்களை எதிர்க்க போர்க்களமும் வந்தனர். அந்த அச்சமற்ற வீரர்கள் சங்கை முழங்கி போரை நடத்த, அதிலே விஷ்ணு பகவான் உட்பட அனைவரையுமே தன் ஒரே மூச்சில் விழுங்கினான் விசாகன் எனும் அசுர படை தளபதி. அதை கண்டு தேவலோகமே ஸ்தம்பித்தது. பார்வதி தேவியும் பயந்து போனாள். மெல்ல மெல்ல தேவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தனர். அச்சமயத்திலேதான் சிவபெருமான் தன் விரதத்தை முடித்துவிட்டு தம் வாகனத்தில் குகையின் உள் இருந்து பார்வதி தேவியுடன் வெளியே வந்தார். வந்தவர் தமக்கு ஆதரவாயிருந்த அனைத்து தேவ சக்திகளுக்கும் நன்றி கூறி, இனி இது என் தாக்குதலுக்கான நேரம் என சங்கை முழங்கி யுத்தத்திற்கு புறப்பட்டார். அப்போதும் அந்தகன் மதிமயங்கியே நின்றான். காரணம், சிவனுடன் சவாரி செய்யும் அழகான பெண்ணை கண்டு அவளே தன் தாய் பார்வதி என்பதை அறியாமல் அவள் மேல் மோகம் பொங்க, யாராயிருந்தாலும் இப்பெண் கிடைக்க நான் எவனுடனும் போரிடுவேன் என கூறி சிவபெருமானையே எதிர்க்க முன் சென்றான். அதில் முதலில் சிவபெருமான் விகாசனை வீழ்த்தி அவன் உள் உறுப்புகளிலிருந்து விஷ்ணு பகவான் உட்பட தேவ படைகளை விடுவித்தார்.
மீண்ட அப்படைகள் மீண்டும் அரக்கனை வதைக்க ஆரம்பித்தனர். ஆனால் என்ன செய்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து எழுந்து வந்தனர். அதற்கு காரணம் சுக்ராச்சாரியார் அறிந்து வைத்திருந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரம். அதை கொண்டே அந்த போர்க்களத்தில் சுற்றி சுற்றி இறந்த அசுரர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார் சுக்ராச்சாரியார். அதை அறிந்து எரிச்சல் கொண்ட ஈசன் அப்படியே சுக்ராச்சாரியாரை தன் கைகளில் எடுத்து அவரை வாயில் போட்டு விழுங்கிவிட சற்று நேரத்திலேயே உயிர்ப்பிக்க ஆளின்றி இறந்து போயின அசுரப்படைகள். ஆனால் அதில் அந்தகாசுரன் மட்டும் திருமாலின் சுதர்சனத்திற்கோ இந்திரனின் வஜ்ராயுதத்திற்கோ தாக்குண்டாலும் இரவாமல் திரிந்தான். கூட அவனின் உடலில் இருந்து வீழ்ந்த இரத்த துளிகளில் இருந்து பல நூறு புதிய அவன் தோற்றத்தை ஒத்த அந்தகன்கள் தோன்றி போரிட ஆரம்பித்தனர். அவை சிவபெருமானின் நெற்றிக்கண்ணை கதாயுதத்தால் தாக்க அதிலிருந்து வெளிப்பட்ட சிவனின் இரத்த துளிகளிலிருந்து பைரவர்களும் பிறந்தனர். 8 பைரவர்கள் முதலில் தோன்ற அவர்களிலிருந்து 64 பைரவர்கள் தோன்றினர். அவர்களும் தேவ படைகளுடன் இணைந்து போரிட்டனர். அப்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடிவு செய்த சிவன் தன் திரிசூலத்தால் அவனை தாக்கினார். அப்போதும் அந்தகாசுரன் உடலிலிருந்து பாயும் இரத்த துளிகளிலிருந்து புதிய அந்தகாசுரர்கள் தோன்றிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே அவனின் நெஞ்சில் தன் திரிசூலத்தாலேயே குத்தி தன் தலைக்கு மேலே உயர தூக்கி பிடித்தார் சிவபெருமான். அப்போது அவன் உடலில் இருந்து வெளியேறிய இரத்தம் சிவபெருமானையே சிவப்பு நிறமாக்கியது. பின் தனது யோக சக்தியால் சிவபெருமான் ஒரு பெண்ணை உருவாக்கினார். அந்த பயங்கரமான பெண் வளைந்த வாயுடன், வெல்ல முடியாதவளாய், பல கைகளுடன் மகாதேவனின் காதில் இருந்து வெளிப்பட்டாள். கூட தன் முகத்தின் வியர்வை துளிகள் மூலம் ஒரு ஆணையும் உருவாக்கினார் சிவபெருமான். பெண்ணுக்கு சர்ச்சிகா என பெயரும் ஆணுக்கு மங்கள் என்றும் பெயரும் இட்ட சிவபெருமான் சூலத்தால் குத்தி அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்தகாசுரனின் உடலில் இருந்து பாயும் இரத்த துளிகளை குடியுங்கள் என அவர்களுக்கு கட்டளையிட, இரத்த சேற்றால் நிரம்பி வழிந்த அந்த போர்க்களத்தின் நடுவில் நின்று அவர்கள் அந்தகாசுரனின் உடலில் இருந்து வழியும் இரத்தத்தை ஒரு துளி கூட கீழே விழவிடாமல் பருகி போனார்கள். இருந்தும் அந்தகன் தன் கைகளாலும் நகங்களாலும் ஈசனை தாக்க முயன்றார். அதனால் மகாதேவர் தன் திரிசூலத்தை அவன் இதயத்தில் இன்னும் குத்தி வானில் உயர்த்தினார். ஒன்றல்ல, இரண்டல்ல, சுமார் 1000 வருடங்கள் அப்படியே சூலத்தால் குத்தியபடி அந்தரத்தில் தொங்கினான் அந்தகாசுரன். வலியால் துடித்தான். அதில் கடுமையான வெயிலால் அவன் உடல் காய்வதும், பின் இடியுடன் கூடிய மழை அவனை நனைப்பதும் என உயிருடனே வேதனையை உணர்ந்து பல காலம் இருந்தான் அந்தகாசுரன். அப்போதே அவன் சிவனும் பார்வதியுமே தன் பெற்றோர் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே அவன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு 108 சிவனின் அம்சங்களை பாடி புகழ்ந்து பிரார்த்தனை செய்ய, இதனால் தன் மகன் மேல் இரக்கம் கொண்ட அவரும் அவனை மன்னித்து சூலத்தில் இருந்து கீழிறக்கி தன் சிவகணங்களில் ஒன்றாய் பிருங்கி என அவனுக்கு பெயர் சூட்டி தன்னுடனே வைத்து கொண்டார். தன் தலைமேல் குடைபோல் 1000 ஆண்டுகள் இருந்தமையால் அவனுக்கு பிருங்கி என பெயர் சூட்டி தன் சிவகணங்களின் படைத்தளபதியாய் அவனை நியமித்தார். அந்த பிருங்கியானவர் பெரும்பாலும் எலும்புக்கூடு உருவமாகவே சித்தரிக்கப்படுகிறார். ஏனெனில் அவரிடம் இரத்தம் இல்லை. பின் ஈசன் தன் வயிற்றில் இருக்கும் சுக்ராச்சாரியாரை விடுவித்து அனைத்தையும் சமநிலைப்படுத்தினார். பூமியிலும் சொர்க்கத்திலும் மீண்டும் அமைதி திரும்பியது. பின் அவர் தன் தவ யோகங்களை தொடர பார்வதி தேவியுடன் மந்தார மலைக்கு பயணித்தார். இதுவே சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ள அந்தகாசுரனின் கதை. இக்கதையானது பெருமையும் ஆணவமும் ஒருவனின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்பதையும், மன்னிப்பானது மீட்பின் சாத்தியத்திற்கு வழிவகை செய்கிறது என்பதையும் உணர்த்துகிறது. ஓகே நண்பர்களே, இந்த அந்தகாசுரனின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.